Good morning students. Lesson 1 question answer பார்க்கலாமா? First miss read பண்ணையில நீங்க என்ன பண்ணணும்? miss கூட read பண்ணணும். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு போட்டோ காப்பி வரும் இல்லையா உங்க செல்லுக்கு, அதை பார்த்து நீங்க தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க. டிக்ளேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் உங்களோட தமிழ் நோட்ல போட்டோ காப்பியை பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நீங்க வீடியோ கவனிக்கீங்கல்ல, மிஸ் கூட ரீட் பண்ணுவீங்களா? வெரி குட். கவனிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லெசனோட பேரு, நம்ம லெசனோட பேர் என்ன பார்த்தோம்? கடற்கரைக்கு செல்வோமா. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் சொல்வதை எழுதுக. சொல்வதை எழுதுகன்னா என்னதுமா? டிக்வேர்ஸ். ஓகேவா? சொல்வதை எழுதுகன்னா என்னது? டிக்வேர்ஸ். ஃபர்ஸ்ட் டிக்வேர்ஸ் ரீட் பண்ணுங்க பாப்போம். சே ஸ்பெல்லிங் கா டா இல் கடல். கா டா இல் கடல். கடல் எல்லாரும் பார்த்திருக்கீங்களாடா? வெரி குட். செகண்ட் கிளாஸ் பழங்கள். பா லா. இது சிறப்புலா. மேல் தாடைய தொடணும், நம்முடைய நாக்கு மேல் தாடைய தொடணும். சிறப்புலா எப்படி சொல்லுவீங்க? சொல்லு பாப்போம். லா. வெரி குட். லா. இங்க். கா இல் பழங்கள். பழங்கள். பழங்கள் சாப்பிடுவீங்கல்ல? ஆப்பிள், ஆரஞ்சு, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களப்பா? ஓகே. தேர்ட் டிக்வேர்ஸ் சக்கரம். சக்கரம். சே ஸ்பெல்லிங் சா இக் கா ரா இம் சக்கரம். சா இக் கா ரா இம் சக்கரம். வண்டிக்கு சக்கரம் இருக்கு இல்லையா? வீல். வீல் சொல்லுவீங்கல்ல? சக்கரம். ஃபோர்த் டிக்வேர்ஸ் ஊதல். ஊ தா இல் ஊதல். ஊதல் தெரியும்லடா? விசில தான் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஊதல். 5 அப்பளம். சே ஸ்பெல்லிங் அ இப் பா லா இம் அப்பளம். ஆ இப் பா லா இம் அப்பளம். அப்பளம் தெரியும் இல்லையா? நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம்ல, சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிடுவோம். அப்பளம் தெரியும் எல்லாரும். சாப்பிட்ருக்கீங்களாடா? ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டிக்ளேர்ஸ் பணம். பா நா இம் பணம். பணம்னு என்னடா? டெய்லி காசு வாங்குவீங்கல்ல, வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா காசு வாங்குவீங்கல்ல, பணம் வாங்கிட்டு வருவீங்களா? 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் வாங்கிட்டு வருவீங்களா? ஓகே. பணம் வந்து 3 சுழி நா வரும். பணம் எழுதியில நான் எத்தனை சுழி வரும்? 3 சுழி நா. செவன்த் டிக்ளேர்ஸ் அகல். அ கா இல் அகல். அகல்னா என்னதுமா பார்த்தோம்? விளக்கு. அகல் விளக்கு. விளக்கு ஏத்துவோம் இல்லையா வீட்டுல? அகல். எய்த் டிக்ளேர்ஸ் வயல். வா யா இல் வயல். வயல் தெரியும்லப்பா? நம்ம காய்கறிகள் பூச்செடி எல்லாம் வச்சு தண்ணி பாய்ச்சி நம்ம கிணத்துல உள்ள தண்ணியை அதுக்கு விட்டு நம்ம பயிர் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தோட்டம். தோட்டம் வயல் எல்லாம் ஒன்று தான், சேம் மீனிங். ஓகேவா? நைன்த் டிக்ளேர்ஸ் மண். மா இன் மண். கல் மண்ணு வச்சு விளையாடுவோம் இல்லையா? மணல் இருக்கு இல்லையா? அதுதான் மண். 10th டிக்ளேர்ஸ் பல். பா
இல் பல் பல்லுனா டீத் ஓகேவா பல் ஒன்ஸ் அகைன் மிஸ் கூட திருப்பி சொல்லுங்க பாப்போம் கா டா இல் கடல் செகண்ட் வேர்ட்ஸ் பா லா இங் கா இல் பழங்கள் தேர்ட் வேர்ட்ஸ் சா இக் கா ரா இம் சக்கரம் fourth வேர்ட்ஸ் ஊ தா இல் ஊதல் fifth வேர்ட்ஸ் அ இப் பா லா இம் அப்பளம் sixth வேர்ட்ஸ் பணம் பா நா இம் பணம் seventh வேர்ட்ஸ் ஆ கா இல் அகல் eighth வேர்ட்ஸ் வா யா இல் வயல் ninth வேர்ட்ஸ் மா இன் மண் tenth வேர்ட்ஸ் பா இல் பல் மிஸ் கூட ஸ்பீடா சொல்லுங்க பாப்போம் கடல் பழங்கள் சக்கரம் ஊதல் அப்பளம் பணம் அகல் வயல் மண் பல் டிக்வேர்ட்ஸ் புரிஞ்சதா நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணலாமா ஓகே லிசன் ரோமன் லெட்டர் செகண்ட் வினா விடை क्वेश्चन ஆன்சர் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க பாப்பா எல்லாரும் கடலில் பயணம் செய்ய பயன்படுவது எது கடல்ல நம்ம எதுல பயணம் செஞ்சு உள்ளேலாம் போய் பார்த்துட்டு வருவோம் என்னதுமா எதுல போவீங்க கப்பல் படகுல எல்லாம் போய் பார்ப்போம் இல்லையா உள்ள கொஞ்ச தூரம் உள்ள போய் தள்ளி பார்த்துட்டு வரணும்னா எதுல போகணும் கப்பல் இந்த எதுன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல நம்ம ஆன்சர் கப்பல் அப்படின்னு எழுதிடணும் மற்றபடி கொஸ்டின் உள்ள மாதிரி அப்படியே எழுதணும் ஃபுல் ஆன்சர் கொடுக்கணும் கடலில் பயணம் செய்ய பயன்படுவது கப்பல் இங்க எதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் எழுத போறது கப்பல் ஆன்சர் ரீட் பண்ணலாமா ஓகே மிஸ் கூட ரீட் பண்ணுங்க கடலில் க டா லீ இல் கடலில் பயணம் பா யா நா இம் பயணம் செய்ய சே சே லெட்டரை கவனிங்க ஒத்த கொம்பு போட்டு சா போட்டிருக்கோம் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் சே இ யா செய்ய பயன்படுவது பா யா இன் பா டு பா து பயன்படுவது கப்பல் சே ஸ்பெல்லிங் கா இப் பா இல் கப்பல் அதாவது நம்ம கடல்ல உள்ள கொஞ்ச தூரம் பயணம் பண்ணிட்டு வரணும் சுத்தி பார்த்துட்டு வரணும்னா நம்ம எதை யூஸ் பண்றோம் எதை யூஸ் பண்ணி போய் சுத்தி பார்க்கிறோம் எது நமக்கு யூஸ் ஆகுது பயன்படுவதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்னதுமா கப்பல் ஆன்சர் புரிஞ்சதா எங்க மிஸ் क्वेश्चन கேட்க ஆன்சர் பண்ணி பாப்போம் கடலில் பயணம் செய்ய பயன்படுவது எது எதுமா ஃபுல் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் கப்பல்னு வெறுமனே சொல்லக்கூடாது ஃபுல் ஆன்சர் சொல்லுங்க क्वेश्चन உள்ள மாதிரியே சொல்லி ஃபுல் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் கடலில் பயணம் செய்ய பயன்படுவது கப்பல் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் புரிஞ்சதா செகண்ட் क्वेश्चन போலாமா ஓகே செகண்ட் क्वेश्चन
நீ கடற்கரையை பார்த்து உள்ளாயா? கொஸ்டின் புரியுதா? நீ கடற்கரையை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியாமா? எஸ் சொல்றீங்கல்ல, அப்ப தமிழ்ல என்ன சொல்லணும்? ஆம். ஆம், நான் கடற்கரையை பார்த்து உள்ளேன். நீ பார்த்திருக்காயான்னு மிஸ் கேட்காங்க. அப்ப நீ பதில் சொல்லல எப்படி சொல்லுவ? மிஸ் நான் பார்த்திருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன். அப்ப நான் ஆன்சர் சொல்லும் போது இந்த நீ வந்து நான் அப்படி மாறிடும். சரி, இப்ப ஆன்சரை ரீட் பண்ணுவோமா? ஆம். சே ஸ்பெல்லிங் ஆ இம். ஆம். நான். நான் துணை எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். நான் இன். நான் கடற்கரையை. கடற்கரையை. சே ஸ்பெல்லிங் கா டா இர் கா ரை யை. கடற்கரையை பார்த்து. பா இர் இத் து. பார்த்து உள்ளேன். இங்க கொஸ்டின் வந்து உள்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துள்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர்ல முடிக்கும் போது பார்த்து உள்ளேன். ஆமா, நான் கடற்கரையை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓ இல் லே. லே லெட்டரை கவனிங்க. ரெட்டை கொம்பு லா ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லே. இன். உள்ளேன். ஆன்சர் சொல்லு. ஆம், நான் கடற்கரையை பார்த்து உள்ளேன். நீ கடற்கரையை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமா மிஸ் நான் கடற்கரையை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் கொஸ்டின் ஆன்சர். நான் கொஸ்டின் கேட்கேன், மிஸ் நீ கடற்கரையை பார்த்திருக்கியாடா அப்படின்னு கேட்கேன். நீ என்ன ஆன்சர் பண்ணுவ? எஸ் மிஸ் நான் பார்த்திருக்கேன் மிஸ் அப்படி சொல்லுவீங்கல்ல, அதைத்தான் நம்ம ஆன்சரா சொல்லியிருக்கோம். கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன, புரியுதா? ஒன் செகண்ட், மிஸ் கொஸ்டின் கேட்கேன், ஆன்சர் பண்ண பார்ப்போம். கடலில் பயணம் செய்ய பயன்படுவது எது? சே ஆன்சர். கடலில் பயணம் செய்ய பயன்படுவது கப்பல். செகண்ட் கொஸ்டின், நீ கடற்கரையை பார்த்து உள்ளாயா? சே ஆன்சர். ஆம், நான் கடற்கரையை பார்த்து உள்ளேன். ஒன் செகண்ட், மிஸ் கூட டிக்ளேர் செய்யும் கொஸ்டின் சொல்லுங்க பாப்போம். கடல், பழங்கள், சக்கரம், ஊதல், அப்பளம், பணம், அகல், வயல், மண், பல். கொஸ்டின் சொல்லுங்க. கடலில் பயணம் செய்ய பயன்படுவது எது? கடலில் பயணம் செய்ய பயன்படுவது கப்பல். நீ கடற்கரையை பார்த்துள்ளாயா? ஆம், நான் கடற்கரையை பார்த்துள்ளேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்கள் ஊரில் கடற்கரை உள்ளதா? இருக்காடா? உங்க ஊர்ல கடற்கரை இருக்கா? கடல் கடல் இருக்காடா உங்க ஊர்ல? நோ மிஸ், இல்ல. அப்படித்தானே? இல்ல இல்லப்பா. அதைத்தான் நம்ம ஆன்சரா பண்ணியிருக்கோம். எங்க ஊர்ல கடல் இல்ல அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். கவனிங்க, எங்கள் ஊரில் கடற்கரை இல்லை. ஆன்சரை ரீட் பண்ணலாமா? மிஸ் வந்து உங்கள் ஊரில்னு கேட்டிருப்பேன். இந்த ஊ வந்து இங்க என்னவா மாறிடும்? ஏவா மாறிடும். உங்க ஊர்ல அப்படின்னு மிஸ் கேட்கல, நீ ஆன்சர் பண்ணல என்ன சொல்லுவ? மிஸ் எங்க ஊர்ல, எங்க ஊர்ல அப்படிதானே ஆன்சர் பண்ணுவ. அதான் எங்கள் ஊரில். சே ஸ்பெல்லிங் ஏ இங் கா இல். எங்கள் ஊரில். ஊ ரி இல். ஊரில். கடற்கரை கா டா இர்.
கா ரை ரை லெட்டரை கவனிங்க. நானா மாதிரி ஒரு வளைவு போட்டு பக்கத்துல ரா வந்திருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரை. கடற்கரை. இல்லை. இதுதான் ஆன்சர். இல் லை. லை லெட்டரை கவனிங்க. நானா மாதிரி ஒரு வளைவு போட்டு பக்கத்துல லா வந்திருக்கும். குண்டுலா. லை. இல்லை. எங்கள் ஊரில் கடற்கரை இல்லை. ஆன்சர் புரிஞ்சதா? எங்க மிஸ் கொஸ்டின் கேட்க, நீ ஆன்சர் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஊரில் கடற்கரை உள்ளதா? ஆன்சர் பண்ணுங்க. எங்கள் ஊரில் கடற்கரை இல்லை. தேர்ட் கொஸ்டின் புரிஞ்சதா? ஃபோர்த் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின், கடலில் வாழும் உயிரினங்கள் யாவை? கடல்ல என்னதுலாண்டா இருக்கும்? என்னென்ன உயிர்கள் வாழுது சொல்லு பார்ப்போம். மீன். வேற நீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நண்டு, திமிங்கலம் இருக்கும். வேற முதல்ல கிடக்கும், அப்படிதானே? சரி, ஆமையும் இருக்கும். உனக்கு தெரியும் இல்லையா கடல்ல என்னதெல்லாம் வாழுதுன்னு சொல்லி? மிஸ் வந்து ஒரு 4 டிக் வேர்ட்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க இந்த 4 மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். மிஸ் கூட ரீட் பண்ணுங்க. மீ இன் மீன். நண்டு. நா இன் டு நண்டு. ஆ மை ஆமை. இதுல மை லெட்டரை கவனிங்க. இந்த நானா மாதிரி ஒரு வளைவு போட்டு மா போட்டிருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மை. ஆமை. திமிங்கலம். தி மீ இங் கா லா இம். திமிங்கலம். ஒன் செகண்ட், மிஸ் கூட ஆன்சர் சொல்லு. மீன், நண்டு, ஆமை, திமிங்கலம். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு புரியுதா? கடல்ல என்னென்ன உயிர்கள்லாம் வாழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம்? மீன், நண்டு, ஆமை, திமிங்கலம். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சதா? மிஸ் தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் கேட்குறேன், ஆன்சர் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஊரில் கடற்கரை உள்ளதா? எங்கள் ஊரில் கடற்கரை இல்லை. ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். கடலில் வாழும் உயிரினங்கள் யாவை? என்னெல்லாம் கடல்ல வாழுது சொல்லு பார்ப்போம். மீன், நண்டு, ஆமை, திமிங்கலம். படிச்சிடலாமா? சரி, நீங்க போட்டோ காப்பியை பார்த்து டிக்வேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க. ஆனா 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எதுல? ரஃப் நோட்ல. ஒரு 2 டிக்வேர்ஸ் நீங்க ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும் ரஃப் நோட்ல. ஓகேவா? அதே மாதிரிதான் கொஸ்டினையும் எழுதி கீழே ஆன்சரையும் படிச்சு பார்க்காம எழுதணும். ஒவ்வொரு ஆன்சர்லையும் நீ ஒவ்வொரு வேர்டு தானே மாற்ற வேண்டியது இருக்கும். அப்படிதானப்பா? கப்பல், இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு தான் நீ மாற்ற வேண்டியது இருக்கும். மற்றதெல்லாம் கொஸ்டின்ல அப்படியே இருக்கும். நீ ஆன்சர் என்ன செய்யணும்? படிச்சு பார்க்காம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூ பார்க்கலாம். தேங்க்யூ.